Praise the Lord. Day 7. நிச்சயமா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்து கொண்டிருப்பாங்க நான் நம்புறேன். லூகாஸ் 15ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வரை. ஊதாரி மைந்தனுடைய உவமை உங்களுக்கு தெரியும். தன் தந்தையின் சொத்துக்களை எல்லாம் பகுதியாக பிரித்து கொண்டு அவருக்கு ஏமாற்றத்தை கொடுத்து பாவத்தை விளைத்து விட்டு மனம் மாறிய ஊதாரி மைந்தனுடைய கதைதான். இதுல 17வது வசனத்துல அவர் அறிவு தெளிந்தவராய், எங்க அப்பாவுடைய கூலியாளர்கள்ட்ட நல்ல உணவு இருக்கு, நான் ஏன் இங்க கஷ்டப்படணும் என்று சொல்லி அப்பா கிட்ட திரும்பி போறாரு. அந்த தந்தையாதான் நம்மளுடைய ஆண்டவரை உருவகப்படுத்துறாங்க இங்க. நான் உமக்கும் பரலோக பிதாவுக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், நான் உங்க மகன் அழைக்க கூட தகுதி கிடையாது, என்ன ஒரு வேலைக்காரனை எடுத்துக்கோங்க என்று சொல்லி அறிவு தெளிவு அடைகிறாரு. ஆனா அப்பா அங்க என்ன பண்ணாங்கன்னா, தொலைவுல இருந்து வரும்போது அவரை வரவேற்று கட்டி தழுவி முத்தமிட்டு அவரை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்றாங்க. இந்த கதை மாதிரிதான் நம்ம பரலோக பிதாவும். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கென வைத்திருக்கிற திட்டங்களை எல்லாம் புரட்டி போட்டு நம்மளும் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கலாம். நம்மவும் புத்தி தெளிந்தவர்களாய் ஓடி போலாமா? நிச்சயமா 15 நிமிஷம் ஆண்டவருக்காக கொடுப்பீங்க நான் நம்புறேன். அன்புள்ள தகப்பனே, இந்த வேலையில ஆண்டவரே நாங்க உங்க பாதம் வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே 6 நாட்கள் கடந்தது, 7ஆம் நாள் ஒரு முழுமையை குறிக்கிறதப்பா. உங்க முன்பாக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க அறிவு தெளிவோடு வந்து இருக்கிறோம். அநேக காரியங்கள்ல நீங்க எங்க வாழ்க்கையில வச்சிருக்கிற திட்டங்களை நாங்க புரட்டி போட்டிருக்கிறோம் ஐயா. எங்க இஷ்டப்படி நானுங்கிற அகந்தையில நாங்க ஆடி அநேக காரியங்கள்ல உங்க திட்டத்தை இடிச்சு போட்டிருக்கோம். எங்களை மன்னிங்கப்பா. இந்த நேரத்துல உம்முடைய பரலோக அன்பினால எங்களை நிரப்பி ஆண்டவரே, நாங்க உங்ககிட்ட மகன்னு அழைக்கப்படக்கூட மகள்னு அழைக்கப்படக்கூட தகுதி இல்லப்பா. ஆனா ஆண்டவரே அப்பா, உம்முடைய வேலையாளாய் ஒருவராய் கருதி எங்களை நீர் நினைவு கூறும் என்று சொல்லி அந்த ஊதாரி மைந்தனாக உங்க பாதத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை கைபிடித்து தூக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கட்டி தழுவி முத்தமுடுகிற தேவன் என்பதும், எனக்காக மரித்தீர் என்பதும், எனக்காக வருவீர் என்பதை நான் விசுவசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஆணிபாய்ந்த காயம்பட்ட ரத்தம் தோய்ந்த கரங்களுக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.